குறைஞ்சது ஒரு 50% வந்து ஓரளவுக்கு நல்லா இதுவா இருக்கு சார். ஐ சப்போர்ட் எடுத்ததுனால எனக்கு ஓரளவுக்கு இப்போ நார்மலா எல்லாமே கிட்ட பார்வை தூர பார்வைலாம் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஐ சப்போர்ட் எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட 3 மாசமா எடுத்துட்டு இருக்கோம் சார். 3 மாசமா எடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட். ஆமா ஆமா சார், தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். மாசம் மாசம் கரெக்டா ஐ சப்போர்ட் வாங்கி 3 மாசமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். ஐ சப்போர்ட் எடுக்கும்போது கூடவே சப்போர்ட்டிங்ல ஸ்பைரலாவும் ஃபிளாக்ஸாவும் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்ல ஃபைனலாவும் யூஸ் பண்றேன் சார். வெரி குட். ஸ்பைரலாவும் ஃபிளாக்ஸாவும் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாருக்கு ஃபிளாக்ஸாயிலும் யூஸ் பண்றேன். ஆமா, இன்றைக்கு நிறைய பேர் ஐ சப்போர்ட் எடுத்து கண்ணாடி போட்டிருந்தவங்க கண்ணாடி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கு. ஆமா சார், இன்னும் கொஞ்ச நாட்கள எப்படியோ பார்த்து கண்ணாடி வேண்டான்ற அளவுக்கு தான் சார் ஆகும். கண்டிப்பா அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு நல்லா தெரியுது சார். ஓகே சார், ஃபைன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றவங்க குட் மார்னிங். நான் ஐ சப்போர்ட் ரிசல்ட் வந்திருக்கு. குட் மார்னிங். நான் ஐ சப்போர்ட் கேப்சூல் வரைக்கும் உங்க வாய்ஸ் சரியா கேட்கல சார், விட்டு விட்டு கேக்குது. இவ்வளவு நாள் ஐ சப்போர்ட் கேப்சூல் நான் எடுக்கலண்ணா. இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிடுவேன். நான் வாங்கிட்டு இன்னிலிருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட். வெரி குட் சார். குட் மார்னிங், அப்புசாமி சேலம். நான் ஐ சப்போர்ட் எடுத்தேன். ஐ சப்போர்ட் ஒரு 2 பாட்டில் சாப்பிட்டேங்க. அப்புறம் இப்போ நிறுத்திட்டு அப்புறம் வேற மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. பட் இது ரெகுலரா கன்டினியூ பண்ணுமான்னு எனக்கு தெரியல என்னன்னு. நம்ம ப்ராடக்ட் மினிமம் ஒரு 3 மாசம், மேக்ஸிமம் ஒரு 6 மாசம் கண்டினியூவா சாப்பிடும்போது ரிசல்ட் உங்களுக்கு நிறைய தெரியும். 2 டப்பா சாப்பிட்டேங்க, அப்புறம் நிறுத்திட்டேன். மறுபடியும் மாற்றி மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸ் ஆயிலும் கூட எடுத்துக்கணும்னு தெரிஞ்சதுனால மறுபடியும் அதை கண்டினியூ பண்றேன் சார். ரைட், ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார், திருப்பூர்ல கேட்கறேன். சொல்லுங்க சார். சார், ஐ சப்போர்ட் பத்தி நல்லா எக்ஸலண்டா நல்லா விழிப்புணர்வு கொடுத்தீங்க. சூப்பரா இருந்தது சார். அந்த ஐல வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, எப்படி எப்படி அதை வந்து ரிலீவ் பண்ண அப்படின்றத ஃபுல்லா தெரிஞ்சிச்சு சார். சூப்பரா இருந்தது சார். ஐ சப்போர்ட்டுடைய விளக்கங்கள் சூப்பரா அற்புதமா இருந்தது. இதுவே வந்து டவுன்லைனுக்கு நான் அதை வெளியே ரிலீஸ் பண்ணலாம், நாம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாம தெரிஞ்சிட்டு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஏழுமலை சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா ஐ சப்போர்ட் கேப்சூல் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக இருந்தது சார். அதுவும் என்னென்ன பிரச்சனை வரும், ரெட்டினஸ், அதுக்கப்புறம் கண்ணில் இரிட்டேஷன் வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பிரச்சனை வரும். சுகருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது மூலமாக கண்ணை பாதிக்கும். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சார் எடுத்தார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இது பார்த்தீங்கன்னா இதுவரை நான் யூஸ் பண்ணலை. இப்போ இது டீட்டெயில்டாக கேட்டதுனால நாமளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருக்கு. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் சார் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹெச்ஐவியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல எதிர் சக்தி கம்மியானதுனால அவங்களுக்கு கண்ணை பாதிச்சிருச்சு. சரி, எங்கிட்ட வந்து சொல்லும்போது சரி நம்மகிட்ட சப்ளிமெண்ட் இருக்கு, இதை எடுத்து பாருங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பேஷண்ட் இருந்ததுனால ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் எடுத்தாங்க சார். வெறும் ஐ சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்தேன். அவங்க வந்து அது கரெக்டா எடுத்தாங்க. ஆனா வந்து மினிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் 1 இயர் எடுத்தாதான் அதனுடைய இது தெரியும். ஆனா அவங்க கேட்கல. அந்த 3 மந்த்ஸ் மட்டும் எடுத்தாங்க. எனக்கு அதுல ஒன்றும் தெரியலன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்கள கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண மறுபடியும் 1 இயர்
6 மந்தாவது கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும். திரும்ப அதை பேசி பார்த்தேன், அவங்க அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய அனுபவத்துல நான் வந்து ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கொடுத்துருங்க சார். ஆனா மோஸ்ட்லி நிறைய சப்ளிமெண்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ லீடர்ஸ். முக்கியமா ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல நோனி கொடுங்க. எஸ் சார், எஸ் சார். அவங்களுக்கு நோனி கொடுங்க. அதுக்கப்புறம் ஐ சரிங்க சப்போர்ட். சார். முதல்ல ஒரு 6 ஓகே மாசம் சார். நோனி சாப்பிட சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னும் வேற யாரு யாரு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் அது ஐ சப்போர்ட்ல என்னென்ன இது இருக்குன்றது ரொம்ப தெளிவா வரும். அது மட்டும் நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. கண்ணில் இருக்கிற அந்த குளுக்கோம் என்ற ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்றது நல்லா புரிஞ்சது. நான் வந்து ஐ சப்போர்ட்டு எடுத்து அதுவும் ஸ்பைர்லாம் சேர்த்து எடுத்ததுனால எனக்கும் தலைவலி வந்து நல்லா இருந்தது. அதுல வந்து ரிசல்ட் நானும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம டீம்ல வந்து ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், அவனுக்கும் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவனுக்கு வந்து போர்டு வந்து கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ நம்மளோட ஐ சப்போர்ட் கொடுத்து நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன் சார். அந்த பையன் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காப்புல. 4 மந்த் ஆச்சு. வெரி குட். நல்ல ரிசல்ட் எடுத்துருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த போர்டு தெரியலன்ற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு நம்ம ஐ சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு. அவங்களுடைய பார்வை நல்ல தெளிவா இருக்கு. கிரேட் மேடம், நல்ல இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து பேசவே மாட்டேன்றீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலே உங்களை பேச வைக்க என்னால் முடியாது. ஏன்னா நீங்களா முயற்சி பண்ணாம எதுவுமே முடியாது. நீங்க முயற்சி பண்ணா எல்லாமே முடியும். அந்த ஃபீட்பேக் கொடுக்குற அந்த டைம், உங்களோட எனர்ஜி எல்லாருக்கும் போய் சேரும். அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் நிறைய கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஒரு சிலர் அந்த உங்களுடைய திருவாய் மலர்ந்து பேச மாட்டேன்றீங்க. அது எதனாலன்னு தெரியல. லீடர்ஸ் அதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் டீமில் மார்னிங் செக்ஷன் வர்றவங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல பேச ஆரம்பிச்சாதான் தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்த இடத்துல போய் பேச முடியும், பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா கொடுக்கக்கூடிய இடம் தான் இது. இந்த மார்னிங் செஷனுடைய முக்கியமான நோக்கம் நாலேஜை கொடுக்கணும், அவங்கள பேச வைக்கணும், எல்லாருமே பேச வைக்கணும். நாலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போனாதான் வெஸ்டேஜில் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும் அப்படின்னா முதல்ல பேச ஆரம்பிங்க. பேசினாதாங்க காசு, பேசலன்னா லாஸ். சிஸ்டம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் கன்சியூம், அடுத்தது ஷேர். நீங்க ஷேர் பண்ணல அப்படின்னா நிச்சயமா இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடையவே முடியாது. உங்க டவுன்லைனை வச்சு நீங்க வெற்றி அடைய முடியாது. உங்களை வச்சு தான் நீங்க வெற்றி அடைய முடியும். உங்களுடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணமா இருக்க முடியும். இன்னைக்கு காலையில முழிச்ச உடனே நீங்க பிரஷ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க தான் செய்யணும், உங்க டவுன்லைன் செய்ய மாட்டாங்க. அடுத்தது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க தான் செய்யணும். அதை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செஞ்சாதான் வாழ்க்கையில. அப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுறதையும் நீங்க தான் பேசணும். உங்க டவுன்லைன் பேசுவாங்களா? நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் செஷன் ஒரு சில நண்பர்களாக கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சிலர் இன்றைக்கு வரல. உங்கள் டீமில் யார் யார் வரலையோ அப்ளைன் அதை ஃபாலோ பண்ணி வர வைங்க. உங்களுடைய வெற்றி தான் உங்கள் டீமுக்கு மோட்டிவேஷன். உங்களுடைய வெற்றி தான் உங்கள் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வெற்றி தான் இந்த உலகத்தில் உங்களை பெரிய அளவில் பாராட்டு, புகழ் எல்லாத்தையும் கொண்டு வரும். அது இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த விட்டமின் எம் எல்லா அக்கௌண்ட்லேயும் வரும். அப்போ நீங்கள் பேசாமல் எதுவுமே இல்லை. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற ஒன்றே ஒன்று அதுதான். ஜூமில் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அந்த ஃபீட்பேக் பேசுகிறதுல என்ன தயக்கம்? இப்போ புஷ்பலதா மேடம்லாம் முதல்ல பேசவே யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க, தெளிவாக அழகாக பேசுகிறாங்க. அப்படின்னா காரணம் இங்கே பேச ஆரம்பித்த பிறகு தான்.
இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல விட்டா கூட ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க ஒன் டு ஒன்னே பேசல. ஒரு ஜூம் மீட்டிங்ல முகம் தெரியாம பேசல அப்படின்னா முகத்தை பார்த்து எப்படி பேச போறீங்க? அடுத்தது ஒருத்தர் முகத்தை பார்த்து நம்ம எப்படி பேச முடியும்? இங்க எடுத்துக்கிற பயிற்சி தாங்க அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். மீண்டும் சொல்றேன், ஜூம் மீட்டிங்ல ஃபீட்பேக் கேட்கும்போது ஃபீட்பேக் பார்த்த வீடியோவில் ஃபீட்பேக் சொல்லலாம். இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றிய டெஸ்ட்மோனியல் ஏற்கனவே உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்களுடைய டவுன்லைன்லையோ யாருக்கு கிடைச்சிருந்தாலும் அதை ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஒரு ஷேரிங் ஒரு 10 பேருக்கு அது எனர்ஜியாக மாறும். இன்னைக்கு சந்தானம் சார் இங்கே வந்திருக்கிறாங்க, ஐ சப்போர்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச டெஸ்ட்மோனியல், சுஷ்மலதா மேடம் அவங்களுக்கு கிடைச்ச டெஸ்ட்மோனியல், இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்ததுனால இன்னைக்கு ஜெகதீஷ் சார் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ஏழ்மலை சார் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வெற்றி. ஸோ எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக்கை பேச தயாராகிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.